ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் வரப்போகிற எபிசோட்ஸில் ஒரே எபிசோட்லேயே வேறு கதையாக கொண்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரு கட்டத்தில் ஒன்றா ஆக்குவாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தாலும் போக போக உங்களுக்கு கதை புரிய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 2 எபிசோட் 7. சபஸோட ட்ராவலிங்க்கு இவ்வளவு, லிசர்ட்மேன் வில்லேஜை கெட்டுறதுக்கு இவ்வளவு, இது போக என்கிட்ட பேலன்ஸ் இருக்கிறது என்னது இவ்வளோதானா? பெசாம யார்கிட்டயாச்சும் கடன் வாங்கலாமோ? ஆனால் மோமானோட பேர் கெட்டு போயிரும், நான்லாம் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ கதவை தட்டுற சவுண்ட் கேட்க நான் போய் உள்ள வரா. மிஸ்டர் மோமான் சார், நீங்கள் கேட்ட மாதிரியே அந்த அயன் ஒரு மெர்ச்சன்ட் கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசத்துக்கு அவ கிட்ட கொடுக்குறான். எதுக்காக சார் இது அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கவோ ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலுக்காக தான். சரி ஓகே, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு கேட்கவோ, யாராச்சும் அட்டாக் பண்ணாங்கன்னா சண்டை போடாம டக்குன்னு டம்மி நாஸ்ரீக்கு போயிடணும், அப்படின்னா தான் எதிரிங்க ஏமாந்து போவாங்க அப்படின்னு சொல்லி நாபே சொல்றா. அது போக மனுஷங்க கிட்ட பேசும்போது அவங்கள பத்தி லோ லைஃப் கிரீச்சர்ஸ் இன்செக்ட் அப்படின்னு ஏதோ சொல்லிடாதா, நம்ம பேர் தான் கெட்டு போகும், நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை அனுப்பி வைக்கிறான். இப்போ அந்த பிரின்சஸ்க்கு செக்யூரிட்டியா இருக்கிற அந்த கிளேமன் அப்படிங்கிற பையன் ஸ்வாட்ஸ் பயிற்சி எடுத்துட்டு இருக்கான். ஸ்ட்ரானாஃப் அந்த இடத்துக்கு வரான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவோ, பிரின்சஸ்க்கு இப்போ நான் தானே செக்யூரிட்டியா இருக்கேன், நான் ஸ்ட்ராங் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கும் இந்த ஸ்வாட் டச் விட்டு போச்சு, ஏன் கூட ஃபைட் பண்றியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அந்த பையன் ஷாக் ஆகுறான். நான் கடைசி போரில் தோக்குற கண்டிஷனுக்கு போனால் ஒருத்தர் தான் என்னை காப்பாற்றினாரு அப்படின்னு சொல்லவோ, உங்களையே ஒருத்தர் காப்பாற்றினாரா அப்படின்னு கேட்கவோ, அவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கு, அவர் பேர் ஐன் சோல் கோன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவரோட பேரை நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், அவர் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு கேட்கவோ, நம்ம பாக்ரூத் என் பேரே போய் சண்டை போட்டாலும் அவன் ஈஸியாக எல்லாரையும் தோக்கடிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ அந்த ஸ்டோனாஃப் வந்து ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணி அவனை ஒரு கிக் போடுறான். ஸ்வாட்ல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணாத, எதிரியோட மூமெண்ட்டையும் கவனி, இல்லைன்னா மண்ணை கவ வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் இப்போ திரும்பவும் ஃபைட்டுக்கு கூப்பிடுறான். திரும்பவும் அந்த பையனை அதே மாதிரி கிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனால் அந்த பையன் மேஜிக் மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவனை ஈஸியாக தடுக்கிறான். பரவாயில்ல கிளைமன், நீ சூப்பராகவே சண்டை போடுற, இதுக்கப்புறம் நான் லேசாக சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைமனும் அவனும் சும்மா வேற லெவலில் ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ கிளைமன் வந்து மூச்சு வாங்கிட்டு இருக்கான். பரவாயில்ல, நான் கண்ட்ரோலாக தான் சண்டை போடுறேன், ஏன்னா உன்னோட எலும்பெல்லாம் உடையாம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோன் ஆஃப் சொல்கிறான். பிரின்சஸை கார்ட் பண்ண போறதுக்கு டைம் ஆயிடுச்சுல, இந்த ஹீலிங் போர்ஷனை கூடி அப்படின்னு சொல்லி அவன் கொடுக்குறான். ரொம்பவோ தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். நீங்க எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கிளைமன் கேட்கவோ, நீ என்கிட்ட அட்வைஸ் கேட்கறது வேஸ்ட் தான், ஏன்னா இது என்னோட ஒரு ஸ்கில், அதனால தான் நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன். சாரி தம்பி, என்னால உனக்கு எதுவோ கத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. பரவாயில்ல, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்புறான். ஸ்ட்ரோனாஃப் முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அந்த பையன் அங்கேருந்து கிளம்பவும், பிரின்சஸ்க்கு செக்யூரிட்டியா இருக்கிற இவனும் நீங்களும் சண்டை போடுறது தெரிஞ்சா ஒரு பெரிய பிரச்சனையே வரும், ஆனா அந்த பையன் ரொம்பவும் ஸ்ட்ராங்ல அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி சொல்றான். கிளைமனுக்கு இருக்கிற திறமைக்கு கண்டிப்பா அவன் ஒரு ஸ்ட்ராங்கான கார்டா வருவான் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஹே, அது மார்க்கி தானே, அவன் எதுக்காக ஒரு பிரின்ஸை கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வரான்? அவன் ஒரு பச்சோந்தி, அப்பப்போ சைடு மாறிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க. கிளைமன் இப்ப போயிட்டு இருக்கான். அவங்க வந்த உடனே வணக்கம் சார் அப்படின்னு சொல்றான். என்ன அந்த மான்ஸ்டரை பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், பிரின்சஸ் ஒரு ட்ரெஷர் மாதிரி சார், அவங்கள நீங்க மான்ஸ்டர்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவ ஒரு காமனருக்குலாம் போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, அவளை அப்படி சொல்லாம வேற எப்படி சொல்றது? மார்க்கியும் நானும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், அவளோட அண்ணன் கூட இல்லாம ஏன் கூட இருக்க சொல்ல அவளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா வச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் சொல்றான். யுவர் ஹைனஸ், பிரின்சஸ் ரெனரா நீங்க இப்படி தப்பா பேசினதை உங்க நல்லதுக்காக நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். நான் சொன்னதுல எந்த தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் திமிரா கிளம்புறான். கிளம்பும் போது கிளைமனை கூப்பிட்டு, அவ இப்படியே இருந்தா அப்படின்னா அவளோட கல்லறையில தான் நான் அவளை மீட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் திமிரா பேசுறான். மார்க்கி வந்து அவனை கூப்பிட்டு அங்க இருந்து போயிருந்தான். ஒரு சாதாரண காமனர்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், எல்லாமே பிரின்சஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெய்ட் ரெண்டு பேர் பேசிட்டு அங்க இருந்து போறாங்க. வா கிளைமன், உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் சொல்றாங்க. ஆமா, அவங்க யாரு அப்படின்னு கிளைமன் கேட்கவும், இவா தான் டீனா, இவ்வளோ ப்ளூ ரோஸை சேர்ந்தவா தான் அப்படின்னு சொல்லி அவளை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அவனும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிட்டான். கிளைமன், நீயும் வந்து உட்காந்து டீ குடி அப்படின்னு சொல்லி அந்த பிரின்சஸ் கூப்பிட்றாங்க. அவன் வேண்டாம் அப்படின்னு சொல்றான். போதும் நிறுத்து கிளைமன், வந்து உட்காந்து டீயை குடி, அதை ஆறிட போகுது அப்படின்னு சொல்லி லேக்யூஸ் அப்படிங்கிறவா சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் மேடம் அப்படின்னு அவன் சொல்லவோ, பிரின்சஸோட ஸ்பெஷல் ஆளு நீ இல்லாம எப்படி அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சரி ஓகே, இப்போ கிளைமனும் உட்காந்து டீயை குடிக்கிறான். அந்த 8 ஃபிங்கர்ஸ் ட்ரக்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ற அந்த ஃபார்மை நாங்கள் எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லவும், அந்த 8 ஃபிங்கர்ஸ்னால நமக்கு நிறைய பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கு. அவங்க இல்லீகலா ட்ரக்ஸ் விற்கிறாங்க, அப்புறமா ஸ்லேவரி பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இப்படியே போச்சு அப்படின்னா இந்த கிங்டம் ரொம்பவும் மோசமானதா மாறிடும், அதை நம்ம எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்றாங்க. நேத்து அந்த வில்லேஜ்ல எங்களுக்கு இந்த க்ளோதா கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. மேபி இது ஒரு ட்ராப்பா கூட இருக்கலாம், நான் இதோட கோடை பிரேக் பண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க கிளம்புறாங்க. பிரின்சஸ் ரன்னர் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாராட்டுறா. நான் அதை பிரேக் பண்ணிட்டேன், இதுல சில வில்லேஜோட நேம் இருக்கு, நம்ம கண்ட்ரில இருக்கிற ஒரு 7 வில்லேஜோட நேமே இதுல இருக்கு, ஒருவேளை அந்த ட்ரக்கை ஸ்டோர் பண்ற இடமா இது இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. ஆனா இது ஒரு ட்ராப்பா இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி லேக்யூஸ் கேட்கிறா. 8 ஃபிங்கர்ஸ்ல இருக்கிற 8 பேரும் தனித்தனியா தான் ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க, அதுல யாராச்சும் ஒருத்தர் மாட்டி விடுறதுக்கு கூட அவங்க இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு அவ சொல்றா. நம்ம கிங்டம்ல கூட இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லி கிளைமன் கேட்கவும், நம்ம ஊர்ல கூட அவங்க நடத்துற ஒரு இல்லீகல் பிசினஸ் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும், ப்ளூ ரோஸ் நினைச்சா அதை அழிச்சிருவோம் அப்படின்னு லேக்கஸ் சொல்லவோ, இதுல பெரிய ஆளுங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் சொல்றா.
நானும் வேணா போயிட்டு அவங்க கூட கலந்துக்கிட்டு இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கிளைமன் சொல்லவோ, நீ இதில் கலந்துக்கிட்டா உனக்கு தான் ஆபத்து, உனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் ரொம்பவும் வருத்தப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்சஸ் கண் கலங்க போகிறாங்க. கிளைமன் உன்னோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது, பிரின்சஸை நீ தான் எப்போவும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாக்கோ சொல்கிறா. நிச்சயமா நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் வெளியே கிளம்புறான். ப்ளூ ரோஸ் கூட சேர்ந்துட்டு பிரின்சஸ் ரெனர் ஏதோ பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி 2 மெய்டு அதை ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த 8 ஃபிங்கர்ஸ்ல இருக்கிற ஒரு நோபிள்மனோட டாட்டர் என் வீட்டில் தான் வேலை பார்க்குறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த பிரின்சஸ் சொல்லவோ அவங்க ஷாக் ஆகுறாங்க. கிளைமன் என் கூட இருக்கான், கவலை இல்லை அப்படின்னு அவ சொல்றா. வெல்கம் பேக் மை லார்ட் அப்படின்னு சொல்லி டொனாரி சொல்றா. உன்னோட வேலையில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவோ, இல்லை அப்படின்னு அவ சொல்றா. எப்பவும் போலயே நைட்டுக்கோ டேஸ்டா டின்னர் சமைச்சிரு, தேவையான பொருட்கள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி சபஸ் கேட்கறான். இல்லை அப்படின்னு அவ சொல்லவோ, நான் வேணா உன் கூட ஷாப்பிங் வரவா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். உடனே அவள் அப்படியே நடுங்க ஆரம்பிக்கிறா. நீ கவலைப்படாத, வெளியே போனால் உன்னை யாரும் இனிமேல் துன்புறுத்த மாட்டாங்க, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எப்பவும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரொம்பவும் நல்லவர் அப்படின்னு அவள் கண் கலங்குறா. எனக்கு 41 வயசு ஆயிருக்குன்னு சொல்லி கவலைப்படாத, நான் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன், ஆனால் என்னை விடவும் ஸ்ட்ராங்கானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். எனக்கு தெரிஞ்ச நல்லவர் நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு அவள் சொல்கிறா. குட் ஈவினிங் மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சபஸ் அந்த பொண்ணு முன்னாடி ஒரு வேலைக்கார மாதிரி தான் நடிக்கிறான். இப்போ அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறமா, லார்ட் சபஸ் நீங்கள் டெய்லியும் ரிப்போர்ட் பண்ணுறீங்க, அதில் அந்த பொண்ணை மென்ஷன் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. நம்ம 2 பேர் மட்டும் இங்கே தனியாக இருக்கிறது மற்ற மனுஷங்களுக்கு சந்தேகம் வரும், அதனால தான் ஒரு உண்மையான மனுஷியை நான் கூட வச்சிருக்கேன். லார்ட் ஐன்ஸோட பிளான் எதுவோ கெட்ட பேரை கூடாதுங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சபஸ் சொல்கிறான். அப்போ யாரோ கதவு தட்டுற சவுண்ட் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா, நான் ஒரு ஸ்லேவ் மர்ச்சன்ட் மேடம், உங்கள் ஆளுங்க ஒருத்தங்க அந்த ஒரு ஸ்லேவை கடத்தி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, இதோ என் கூட இருக்கிறவர் தான் அதை ஐ விட்னஸாக பார்த்துருக்காரு, என்ன பண்ணலாம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கப்போ, இதெல்லாம் எனக்கு போர் அடிக்குது, என்னோட பட்லர் சபஸ் இதை டீல் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுதா. சபஸ் நீங்கள் தான் அந்த பொண்ணை கடத்தி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு தெரியும், இது எவ்வளோ பெரிய கிரைம்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். சரி இப்போ நீங்கள் என்ன தான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சபஸ் கேட்கவோ, 500 கோல்டு காயின்ஸ் தரணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் தூக்கிட்டு வரும்போது அந்த பொண்ணோட கண்டிஷன் ரொம்பவும் மோசமாக இருந்தது, அந்த பொண்ணு விட்டா இறந்து போயிருப்பா, 500 கோல்டு காயின்ஸ்லாம் ரொம்பவும் அதிகம் அப்படின்னு சபஸ் சொல்லவும், பிரின்சஸ் ரேனர் கிரியேட் பண்ண சட்டப்படி தான் நான் நடந்துட்டு இருக்கேன், இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அப்படின்னு சொல்லி அவன் கத்தவோ, சார் டென்ஷன் ஆகாதீங்க, நம்ம இவருக்கு டைம் கொடுக்கலாம், 2 நாள் டைம் கொடுக்குறோம், யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் அவனை கூட்டிட்டு போயிருந்தான். லார்ட் சபஸ் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கவோ, இதை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் வெளியே கிளம்புறான். இப்போ சொல்யூஷன் வந்து நம்ம ஹீரோக்கு கால் பண்றா. ஓ சொல்யூஷன், நீ கால் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கவும், லார்ட் ஐன்ஸ் சபஸ் உங்களுக்கு உண்மையா இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ சொல்லவோ, என்னது சபஸ் மட்டும் எனக்கு துரோகம் பண்ணுறான்னு தெரிஞ்சா அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட்டே கிடைக்கும், உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறான். இருக்க மைலாட் அப்படின்னு அவ சொல்கிறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இவன் என்னடா நம்ம ஹீரோ கிட்ட இப்படி போட்டு கொடுத்துறாளே அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷனை யாரும் தப்பா நினைக்க வேண்டாம், அவன் நம்ம ஹீரோக்கு லாயலாக இருக்கா. அது போக சபஸ்க்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா திரும்பவும் நம்ம ஹீரோ தான் பாதிக்கப்படுவான், அதனால தான் சொல்யூஷன் பண்ணுறது கரெக்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத முடிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது போக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.